இந்துக்கள் ஒற்றுமை அடைந்தாதான் பாஜகவுக்கு ஓட்டு வரும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கத்தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம், அந்த ஒற்றுமையை உருவாக்கி நீங்கள் ஓட்டை வாங்கிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். இந்து ஒற்றுமை பிஜேபி ஓட்டு கொண்டு வரது இல்ல. நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல, திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எல்லா கட்சியுமே சொல்றேன், பிஜேபி தவிர. அந்த ஒற்றுமையை உருவாக்கி நீங்க ஓட்டு வாங்கிட்டு போங்க தானே சொல்றேன். நாங்க ஒதுக்கிறோம் தானே சொல்றேன். நீங்க இந்துக்களை பத்தி பேசாதனால தான் நாங்க பேசுறோம்னு சொல்றோம். இல்ல, இந்துக்களுக்கு இங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இப்போ உங்க மாநாட்டிலையும் கூட அங்க பேசினவங்க நிறைய பிரச்சனை இருக்கு சார். கீழே இருந்து மேல வரைக்கும் பிரச்சனை இருக்கு சார். நம்ம தனியா ஒரு விவாதம் போடுவோம். நான் தரவுகளோட வரேன். இடஒதுக்கீட்டுல பிரச்சனை இருக்கு, தரவுகளோட காசு வாங்கல பிரச்சனை இருக்கு, தரவுகளோட டீசல் விலை. சார் நான் சொல்றது பிரச்சனை எங்ககிட்ட இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க இந்துக்களுக்கு பாஜகவின் திட்டங்களால அதிகமா கஷ்டப்படுறது இந்துக்கள் தான். இந்துக்களுக்கு பிரச்சனை மாற்று மதமும் அரசாங்கத்திலும் இருந்து மாத்திரம் இல்ல, அது நிறைய இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். அதை சால்வ் பண்றது கூட இந்து யூனிட்டி வேணும். எங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்க. ஒரு குடும்பம்னா பிரச்சனை இருக்காதா? ஒரு கட்சினா பிரச்சனை இருக்காதா? இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள்ல 120 கோடி இந்துக்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல 7 கோடி இந்து இருக்கான். அவனுக்குள்ள பிரச்சனை வராதா? அதை சரி செய்வதற்கு கூட இந்து ஒற்றுமை அவசியம். எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க எப்படி சால்வ் பண்ணிக்கிறது? உங்களை நம்பியே வாழ முடியுமா? நீங்க உடைச்சு விட்டு நாசம் பண்ணிட்டு அதான் சார், ஒன்றிணைவம் பேசுறதோட எண்ட் என்னன்னா கடைசியில இந்து நாடு RSS ஓட அஜெண்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்கிற ஒரு பதற்றம் வர. நீங்க ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது இந்து நாடு தான், மதச்சார்பற்ற நாடு சார். அதெல்லாம் கதை. மதசார்பற்ற நாடு இந்து நாடு. ஏன் ஒரு முருகன் பக்தர்கள் மாநாடு நடத்தும் போது எல்லாருக்கும் பதற்றம், எதற்காக மனித சேவை பண்றாங்க, எதற்காக அமீர் வந்து பேசுறாருன்னு நீங்க கொந்தளிச்சீங்களா? அதுக்கான காரணம் இப்ப புரியுதா?